என்கிட்ட பேசுறதுக்கு கூட இப்ப உங்களுக்கு நேரம் கிடைக்கிறது இல்ல. உங்களை ஏன் கோயிலுக்கு கூட்டிட்டு போனேன்னு இருக்கு. உன்னாலதானே எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது. ஒரு விதத்துல நீ எனக்கு குருவும் கூட. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நம்ம எல்லாருக்கும் குரு அவர்தான். அவருக்கு நீங்க அடியார், இந்த அடியாருக்கு நான் அடியாள். என்ன எடுத்து வச்சுட்டமா? வெத்தலை புட்டை பூஜாவில எடுத்து வச்சாச்சா? வெத்தலை புட்டி எடுத்து வச்சுட்டமா? பூஜாவை நானே எடுத்து விட்டேன். என்ன போட வேண்டியதானே? என்ன உங்க தாளம் ஞானம் அதெல்லாம் அனுப்பிரமாணம் தவறாது. ஐயோ போதுமே. கச்சேரி அங்க இங்க எல்லாம் பரப்புங்க. அங்க ஆட்ட பாத்துக்கோ, அதோட உடம்பையும் பாத்துக்கோ. நான் போயிட்டு வரட்டுமா? என்ன பண்றது? ஐயா, நடந்த தவறுக்காக வருந்துகிறேன், மன்னியுங்க. அதனால என்ன? நீ எங்கடி வர? நீங்க பேசாம இருங்க. என்னடி பேச்சு? உடஞ்ச படகு காசை வீசி அடிச்சுட்டா போகுது. நடந்த தவறு உணர்ந்து மன்னிப்பு கேட்டதே போதும். எனக்கு காசு வேண்டாம், போயிட்டு வாங்க. நீங்க ஒண்ணும் தர வேண்டாம், பாடி. சீக்கிரம் வாங்க, உனக்கு பத்திக்கிறது. மாமா, நம்ம ஊர்ல ஏதாவது விசேஷமா? இந்த காலத்துல விசேஷமே இல்லாம இருந்தா தானமா கூட்டமே கூடுது. இல்லக்கா, அம்பலவாணர் வீட்டுல திருவோடு தானம் கொடுக்கறாங்களாம், அதுதான் இவ்வளவு கூட்டம். கேவலம் மன்னோர்கள் தானம் செய்யறதுக்கு இவ்வளவு மதிப்பா? நாள் முழுவதும் கடவுளோட சன்னிதானத்துல ஆடி ஆடி என் கால்கள் தேய்ந்து விட்டன. நான் செலுத்தும் பக்தியை விட அந்த அம்பலவாணர் செலுத்தும் பக்தி அவ்வளவு சிறந்ததா? ஊரே ஒவ்வொரு புகழ அளவுக்கு அப்படி அவர் என்ன செய்தார்? அம்மா கலா, இப்ப ஓட்டுக்கு இருக்கிற மதிப்பு வேற எதுக்குமே கிடையாது. 50 100 வச்சிருக்கிறவன் 5 10 தானமா கொடுக்கறத விட ஒண்ணுமே இல்லாதவன் ஒரு காசு கொடுக்கறதான் அந்த ஊர் பெருமையா பேசுது. அக்கா, அம்பலவாணர் திருவோடு கொடுப்பதனால் மட்டும் புகழ் இல்லக்கா, அவர் பாடினார்னா எல்லாருமே மெய் மறந்து நின்றுடுவாங்களாம். அப்படியா மாமா? அவரை நான் ஒரு முறை பார்க்கலாமா? நல்லா இருக்கு. ஆனானப்பட்ட கோடீஸ்வரன் எல்லாம் நீ கஞ்சாட காட்டினா ஓடி வர காத்துட்டு இருக்கா. அப்படி இருக்க அவனை போய் நீ பாக்குறதாவது போகட்டும். ரொம்ப பிரியப்படுற, அதுக்கு நானும் ஏற்பாடு பண்ணிடுறேன். 7ஆம் திருநாள் இன்னும் 2 நாள் தானே இருக்கு. இப்ப பயிற்சி ஆரம்பிக்கலாமா? சரி மாமா. மண்டபத்தில் உட்காருங்க. நீங்க அந்த மண்டபத்தில் உட்காருங்க.
ஆமாங்க ஆமாங்க ஐயா. அங்க உட்காருங்க ஐயா. நீங்க எல்லாம் உட்காருங்க. ஆகட்டும் ஐயா. ஐயா, நீங்கள் ஒரு பாட்டு பாட வேண்டும். ஐயா, இந்த திருச்சபையில் உங்கள் பக்தி தவழும் இசையமுதத்தை நாங்கள் பருகும் பாக்கியத்தை தாருங்கள். அமைதியாக இருங்கள். இன்னொருவர் நிகழ்ச்சியில் நான் குறுக்கிடுவது அவ்வளவு நியாயம் அல்ல. என்னை வற்புறுத்தாதீர்கள். இல்லை ஐயா, நீங்கள் அவசியம் பாடித்தான் ஆக வேண்டும். கலாவதி வேண்டுமானால் உங்கள் பாட்டுக்கு நடனம் ஆடட்டும். என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? கலாவதியினுடைய ஆட்டத்துக்கு இவரோட பாடலாம். எங்கள் கலாவதியின் நடனத்திற்கு ஈடுகொடுக்க கேவலம் அம்பலவாணன் மட்டுமல்ல, இந்த லோகத்திலேயே நடராஜன் இதுவரைக்கும் யாரையுமே படைக்கலன்னு நான் அடித்து சொல்லுவேன். நான் முறைப்படி நடனக்கலையை பயின்றவள், கலையை தெய்வமாக நினைத்து ஆராதனை செய்பவள். பயிற்சி ஏதுமில்லாத ஒரு தெருப்பாடகனின் பாடலுக்கு நான் ஆடுவதா? முடியாது. பலே, நடராஜ பெருமானின் அருள் இருந்தால் கலையை யார் வேண்டுமானாலும் கைவசப்படுத்தலாம். அந்த பாட்டுக்கு என் கால்கள் ஆடாது. அம்பலவாணன் பாடலுக்கு உன் கால்கள் ஆடாது. கொஞ்சம் ஸ்ருதி மீட்டுங்கள். அம்பலவாணனை நம்பிய பேர்களும் ஆனந்த நடமாடுவா. கலாவதி, என்ன இது? எழுந்திரம்மா. என்னை மன்னியுங்க. கற்றவருக்கு கற்றுக்கொண்ட அளவு மட்டுமே ஞானம். கடவுளின் அருள் பெற்றவருக்கோ கடலளவு ஞானம் என்பது உங்கள் பாட்டை கேட்டதும் புரிந்து கொண்டேன். என் அறியாமையா உங்களை ஏளனமாக பேசியதை மறந்து என்னை மன்னித்து அருளுங்க. கலாவதி, உன் ஆடலுக்கு ஈடு இணை இல்லை. திறமை இல்லாதவர்களுக்கே கர்வம் இருக்கும் இந்த காலத்தில் உன் போன்ற திறமை உள்ளவர்களுக்கு கர்வம் இருப்பதில் தவறில்லை. நீ மேலும் மேலும் புகழ் பெற வாழ்த்துகிறேன். சுவாமி, இந்த ஏழையின் வீட்டிற்கு தாங்கள் ஒரு முறை எழுந்தருள வேண்டும். கலாவதி, அவனை நினைக்கவும் நினைத்து பாடவுமே எனக்கு நேரம் போதவில்லை. அப்படி இருக்க உன் வீட்டிற்கு எப்படி வர முடியும்? உன் அன்புக்கு என் நன்றி. நான் வருகிறேன். ஏண்டி கலா, நீ போய் ஏண்டி அவ காலில் விழுந்த? நம்ம கௌரவம் என்ன, அந்தஸ்து என்ன, அவன் தகுதி என்ன? பத்தா குறைக்கு அவங்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறதா? ஆமாக்கா, என்ன இருந்தாலும் நீங்க அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டது தப்புதான். அப்படி சொல்லி உழைக்கிறாங்க. ஏமா, பல லட்சாதி பிரபுக்கள் எல்லாம் உனக்கு அடிமையாக காசு கிடைக்கிறப்ப கேவலம் மண்பாண்ட செய்யற குயவனுக்கு நீ அடிமையாகிறதா? நினைச்சா கண்ணு பலம் வருது. நிறுத்துங்க மாமா, அப்படியெல்லாம் அவரை கேவலமா பேச வேண்டாம். அவர் வணங்கத்தக்கவர் தான், அதுல எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. என்ன இசைஞானம், எத்தனை கம்பீரம், தெய்வாம்சம் பொருந்திய அவருடைய தேவகானம் உன்ன மயங்க வைக்கலையாக்கா? போக முடியும், நிறுத்து. எனக்கு மயங்கிற வயசு தாண்டி போச்சு. நீ ஒண்ணு ரொம்ப மயங்க வேண்டாம், போய் பேசாம படுத்து தூங்கு போ. என்ன உங்களுக்கு வரட்டா? நீயே சொல்லணுமா? நேக்கும் தூக்கம் வரல. கலாபுத்திரத்துல போய் இப்படி பேசிக்கிட்டு இருக்கலாமே. என்ன பழைய ஞாபகமா? சரி சரி, பேசாம வாங்க வாங்க.